ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சென் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ராகரம் மலை. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த மலை, இந்த கோவில் மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அந்த ஹைவேலே இருக்கிற இந்த ஒரு கோயில் தான். இது ரொம்ப பிரபலமான கோயிலும் கூட. ஸோ இந்த கோயில் மேலே வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுமலையான் கோயில் தான் இருக்குது. சரி, ரொம்ப வந்து பிரசித்தப்பட்ட கோயில்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த மலைக்கு போகிற வழி தாங்க வேறு லெவலு. ஸோ எந்த மலை போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, நமக்கு அந்த போகிற வியூ, போகிற வழி, போகிற பாதை அது பயங்கரமாக இருக்கணும்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதில் ஒரு மலைனா இது ஒன்று. ஸோ எப்போவுமே நம்ம போகிற மலை, எப்போவுமே சனிக்கிழமைனா கோயிலுக்கு போகணுன்னா இந்த மலைக்கு வந்து அக்ராகர மலைக்கு வந்து போகிறது வழக்கம். ஸோ ஏன்னா இந்த மலை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு ஒரு வியூ பாயிண்ட்டோடு அப்படியே ஸ்லோவாக நம்ம வந்து ரைட் பண்ணிகிட்டே போகலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ மேலே வந்து ஏழுமலையான் கோயில் தான் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுன்னு சுற்று வட்டாரத்தில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் சனிக்கிழமைனால இங்கே எப்போவுமே ஒரு கூட்டம் வந்துட்டே இருக்கும். நிறைய பூஜைகள் நடக்கும், முடி வாங்குவாங்க, காது குத்துவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் 2 வீலரோ காரு, ஸோ இதிலலாம் வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பசுமை நிறைந்த பாதையில் போகலாம். இல்லை ப்ரோ, நாங்கள் வந்து ஏழுமலையான் கோயில்னால் அங்கேவே திருப்பதி போனாவே நான் நடந்து தான் போவேன், ஸோ இந்த கோயிலுக்கும் நடந்து போகிறதுக்கு பாதை இருக்கா அப்படின்னா இங்கேயும் வந்து நடந்து போகிறதுக்கான பாதை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் வந்து நடந்து தான் போயிருக்கேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த கார் போகிற மாதிரி சுற்றிட்டு வந்த மாதிரி ஒரு மலைப்பாதை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொலைவு வந்து நீங்கள் வண்டிலையும் வரலாம், நடந்து வரலாம். இதுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நடந்து போகிற பாதை இதுதான். வந்து அப்போத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்த ஒரு பாதை இதுதான். ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே போகிற மாதிரி இருந்தது அந்த காலத்தில். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னேன்னு வச்சிங்களேன், 5-6 ஒரு 7-8-10 வருஷம் கூட வச்சிங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான்லாம் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வரும்போது இப்படி தான் இந்த வழியாக தான் வந்து படிக்கட்டு வழியாக நடந்து நேராக கோயிலுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போல்லாம் பயங்கரமாக இருக்கும். சனிக்கிழமை நாளில் வருவோம், வந்து அதில் வந்து நடந்து போயிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோயில் பிரபலம் ஆனதுக்கப்புறம் இந்த ரோடு பாதை வந்து போட்டாங்க. எல்லாராலையும் நடந்து போக முடியாது. ஸோ அதனால் வந்து காரில் போகிறவங்க, பஸ்ஸு வேன் வச்சுட்டு வரவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேராக போகலாம், கோயிலை நேராக தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதை உருவாக்குனாங்க லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை விரதம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கூட்டம் அள்ளும் போதும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், அன்னதானம் நிறையா போடுவாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்கும். இங்கே வந்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருக்கும். புரட்டாசி மாதம் அதுதான். ஸோ புரட்டாசி மாதம் அப்படின்னாவே இந்த கோயில் வந்து பிரபலமாக இருக்கும், செம்ம கூட்டமாக இருக்கும். சனிக்கிழமை அப்படின்னாவே வேறு லெவலில் பயங்கரமாக பண்ணிடுவாங்க. இந்த கோயில் இன்னொரு முக்கியமாக பிரபலமான ஒரு விஷயம், இந்த கோயிலை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து பூ தூவி தான் இந்த கோயிலை ஓப்பன் பண்ணாங்க. இதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு இதில் கோயிலில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதை வந்து மாடிஃபை பண்ணாங்க. இந்த கோயில் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பெருசாக பண்ணாங்க. அப்போ ஓப்பன் பண்ணப்போ மேலே ஹெலிகாப்டர் வச்சு தான் வந்து பூவாக தூவினாங்க. இது எல்லாரும் மத்தியிலையும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. நாற்றம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் சுற்று வட்டாரத்தில் பயங்கரமாக இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மலைன்னே சொல்லலாம். கோயில் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு டைம், ஒரு மைண்ட், ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு ரைடு அப்படி போகணுன்னா அது இந்த மலை தான். ஏன்னா இந்த மலை வந்து ரொம்ப பக்கம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டமல்லினா ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஸோ கப்புள்ஸும் வராங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க, ஃபேமிலிஸாகவும் வராங்க. இது வந்து ரொம்ப இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாது அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. கோயிலுன்னும் போது யாருனாலையும் வரலாம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்றது நம்மளை பொறுத்து தான் இருக்குது. ஸோ என்னென்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கே புரியும். அது எல்லாருக்குலேயும் இருக்கிற இந்த விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எப்போ வந்தாலும் சரி இந்த கோயில் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ஓப்பனில் தான் இருக்கும். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் இருக்க மாட்டாங்க. ஸோ வெளியே வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு கற்பூரம் கொளுத்திட்டு நீங்கள் போகலாம். ஓகேங்களா? ஆனால் சாட்டர்டேயில் கண்டிப்பாக வந்து எல்லாமே இருப்பாங்க. ஸோ பயங்கரமாக இந்த தடவை கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா புத்தர்கள் சிலை இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த வழியில் நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு, ஸோ 2 பக்கமே மலையோட சுத்தீரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்படியே க்ரீனிஷாக என்வரன்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சைடு வந்து சென்னை டு பெங்களூர் இந்த ஹைவே தான் இருக்கும். இந்த ஹைவேல போகும்போதே இந்த மலை வந்து அழகாக தெரியும், மேலே இருக்கிற கோயிலும் தெரியும். நல்லாவே
அப்படியே செமையாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு வியூவே நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இந்த மலையில் நீங்கள் ஸ்லோலவாக ஒரு சின்ன ஒரு ரைடு மலை சாரலில் அப்படியே இதில் ஒரு ரைடு பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், பயங்கரமாக காற்று வேறு சிலுன்னு காற்று அடிக்கும். ஏன்னா ஹைட்டு கொஞ்சம் தான் ஹைட்டு, பட் இருந்தாலும் அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மரங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஒரு வைப்பு, என்ன ஒரு ரிலாக்ஸேஷன், என்ன ஒரு மன நிம்மதி அப்படின்லக்கா. ஸோ நீங்கள் வந்து இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட நாங்கள் எப்போவுமே வந்தோன்னா கீழே வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து இங்கே ரோட்லேயே, ஏன்னா நிறைய வண்டிங்கெல்லாம் வராது. ஸோ அதனால் வந்து இந்த ரோட்லேயே எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்து நாங்கள் எங்கள் பாட்டை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸ் இது. ஏன்னா சுற்றிலும் ஹீல்ஸாகவே இருக்கும், க்ரீனாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து யாராவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து தரமாக இருக்கும். நான் நிறைய டைம் இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு. ஸோ அதுக்கு இந்த ஒரு ஸ்பாட் தான். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து ஹீல்ஸாக இருக்கும், அப்படியே வேறு லெவல். அதை பார்க்கறது நின்று பார்த்தாவே உங்களுக்கு அப்படியே கண்ணு கட்டின தொலைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு தேங்காய் மரம் நிலம் எல்லாம் நல்லாவே தெரியும். கொஞ்சம் ஒரு லாங் நல்லாவே தெரியும். ஏலகிரி மலையே நல்லா தெரியும்னு வச்சிங்களேன். அந்த அளவுக்கு இந்த ரோட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக பவ்யமாக அற்புதமாக பச்சை பசேன்னு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிட்ட வந்து இங்கே ரெஸ்ட் ரூம், ஆல்மோஸ்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் இங்கே தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், எவ்வளோ ரோடு போட்டாலும் நிற்க மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் முன்னே கொஞ்சம் கோயிலுக்கிட்ட வந்தாவே பார்க்கிங்லாம் அவைலபிள் தான். ஸோ கிட்ட வந்தீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் தான் வச்சுருப்பாங்க, லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். ஸோ அந்த விநாயகர் அப்படியே ஒரு கும்பிடு போட்டு அப்படியே அந்த விநாயகர் செம்மையாக இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கிழக்க பார்த்து தான் வச்சுருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னே போனீங்க அப்படின்னா பார்க் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து மணி வச்சுருப்பாங்க. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின கோயில். ஸோ ஏழுமலையான் கோயில் வந்து உள்ளே இருக்குது. இதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த வியூ பாயிண்ட் தான் நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து தரிசனம் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கோயில் ரொம்ப கல்லுலேயே செதுக்குன்னு இந்த கோயில். ஏன்னா இந்த கோயில் தான் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஹெலிகாப்டர்லாம் பூலாம் தூவி பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டாங்க. கல்லுலேயே கட்டியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், சுற்றி பார்க்கலாம். ஸோ பார்க்கிங் வசதியும் இருக்கும். இங்கேயே வந்து சாப்பாடு அன்னதானம் போகிறதும் இங்கேயே செஞ்சு போடுறாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோயில் ரொம்ப சக்திவான கோயில். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதை பார்த்துட்டு யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக வந்து வீட்டுக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய தாட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ட்ரிப் அண்ட் ஃபுட் அண்ட் ட்ராவல் ரைட் சார் ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ காய்ஸ், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.